நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வழித்துணை விநாயகருக்கு ஒரு பூஜை போட்டு 38வது சிவபுண்ணியத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். நம்மளுடைய நண்பர்களுடன் ஒரு நல்ல ஒரு பூஜையை போட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பயணத்தை சிறப்பாக தொடங்கி வச்சு விட்டார் முருகன் அவர்கள். எங்களுடன் பயணம் செய்கிறது சுடலை பத்மநாபன் சம்பத் அவர்களுடன் அசோக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நைனாமலை. இந்த நைனாமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் சந்தை என்ற ஏரியாவில் இருக்குது. புதன் சந்தை எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம சேலத்துலேருந்து ராசிபுரம் போகிற வழியில் நாமக்கலுக்கு பக்கம் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, சரியாக சேலத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டரில் போனீங்க அப்படின்னா, புதன் சந்தைன்ற ஒரு ஏரியாவில் ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜுக்கு கீழே நீங்கள் லெஃப்ட் எடுத்து போனீங்க அப்படின்னா, அந்த நைனாமலைக்கான போர்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கூகுளில் கொடுத்துருக்கேன், மேப் அழகாக இருக்கும். எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்து ரோடு அந்த பைபாஸ்லேருந்து கட் ஆகும் லெஃப்ட்டில். அந்த கிராமத்து ரோட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் அடிவாரம். அங்கே வாகன வசதிகள் நல்லாவே இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வாகனத்தை நிறுத்திட்டு பார்த்துட்ருக்க இடம் தான் அது. வாகனத்தை எங்கே வேணாலும் நீங்கள் நிறுத்தலாம். ஃப்ரீ தான், காசு எதுவும் கிடையாது. ஸோ அங்கே நிறுத்திட்டு அங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஐயனார் கோவில் இருக்கும். அவர்களுக்கு நீங்கள் ஒரு பூஜை போட்டுட்டு மலை ஏற தொடங்கலாம். அந்த கோவில் வந்துட்டு ஒரு 10 மீட்டர் உள்ளே போனீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் கோவில் வரும். இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ஆஞ்சநேயர் கோவில் மலை அடிவாரத்தில் இருக்கும், படிக்கட்டுக்கு பக்கத்தில். மொத்தம் இந்த கோவில் வந்துட்டு 3600 படிக்கட்டுகளை கொண்டது. இந்த மலைக்கு மேலே ஏற படிக்கட்டுகள் சின்ன சின்னதாக இருக்கும், பார்த்து தான் ஏறணும். மழை காலங்களில் ஏற முடியாது, வழுக்கி வரும். பார்த்திங்கன்னா சின்ன படிக்கட்டுன்றதுனால கோவில் அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லாயிருக்கு. நாங்கள் போன நேரம் சரியாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4:30, யாரும் இல்லை கோவிலில். ஸோ நாங்கள் வந்துட்டு சாமியை வழிபட்டுட்டு நாங்கள் வந்துட்டு மலை ஏற தொடங்கணும். சரியாக காலை 4:30. 3600 படிக்கட்டுகள் செங்குத்தாக இருக்கும். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பாறைகள் இருக்கும். மலைகள் பாதுகாப்பான மலைகள் தான். என்ன இங்கே வந்து கொஞ்சம் குரங்கு தொல்லை தான் அதிகமாக இருக்கும். ஒன்றும் நம்ம எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தா பார்த்தா பின்னாடியே வரும். ஏன்னா அவங்களுக்கு வேறு எதுவும் அங்கே மேலே இல்லை. ஸோ கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது எரியக்கூடிய பொருள், ஷார்ப்பான பொருள், அப்புறம் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாம் தயவுசெய்து எந்த மலைக்கு போனாலும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது மிக நல்லது. இயற்கையை பாதுகாப்போம். டிக்கெட்டுகள்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. மணி 4:30 மணி. எங்கள் டீம் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு வீடியோ என்ன ஏதுன்னு அப்டேட் பண்ணுறேன். படிக்கட்டுகள் சின்னதாக இருக்குது. மொத்தம் 3600 படிக்கட்டுகள். மலை ஏறுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கரெக்டாக டைம் ஆகுது, எவ்வளோ ஒரிஜினல் ஹைட்டுன்றதை நான் உங்களுக்கு போகிற வழியில் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். வாங்க போகலாம் நைனாமலைக்கு. படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாதைகள் பார்த்திங்கன்னா படிக்கட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. படிக்கட்டு தாண்டி இருக்கோம். குட்டி குட்டி படிக்கட்டாக தான் இருக்குது படிக்கட்டுகள். ஆனால் செங்குத்தாக போது பாருறேன். சரியாக நேரம் காலை 4:30. சும்மா ஒரு 100 படிக்கட்டு தான் மேலே வந்திருக்கு, வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 4:30 மணி. அழகாக இருக்குது சிட்டி. அந்த மூலம் ஃப்ளாட்டாக இருக்கு. முருகன் சம்பத்குமார் அங்கே ஒருத்தர் இருக்கிறார், தெரியுதா உங்களுக்கு? படிக்கட்டுகள் நிறையாவே இருக்குது. ஆனால் சின்ன சின்னதாக இருக்குது படிக்கட்டுகள். பார்த்தீங்கன்னா தெரியும், பாறைகள்லேயே வடிவமைச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்கு தொல்லை தான் அதிகம். இப்போ நாங்கள் காலையில் ஏறுறதுனால தெரியல. இப்போ ரிட்டன் வரும்போது வேணால் வாய்ப்பு இருக்குது. நார்மலாக காடுகள்லேயும் அந்த படிகள் இடத்துல நடந்தால் டயர்ட்னஸ் தெரியாது. வெறும் ஸ்டெப்ஸில் நடக்கிறதுனால சீக்கிரம் டயர்ட்னஸ் ஆகிறோம், கால் வலி ஆரம்பிக்குது. சூரிய உதயம் இன்றைக்கி வந்துட்டு 6 மணி சொல்லியிருக்காங்க. பாருங்கள் சிட்டி. ஒரு 500 படிக்கட்டுகள் ஏறி வந்தாச்சு. நல்லா செங்குத்தாகவே மலை ஏறுது. உங்களுக்கு நைட்டில் தெரியுதான்னு பாருங்கள், வியூவு பாருங்கள். அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். லைட் ஏறிய இடம் அங்கே வந்து இப்படியே சுற்றிக்கிட்டு ஸ்டெப்ஸில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ், குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் தான். பாருங்கள், ஒரு கால் தான் வைக்க முடியும். இவ்வளோ தான் ஸ்டெப்ஸு. இங்கே பாருங்கள், ஒரு கால் இவ்வளோ தான் வைக்க முடியும். ஸோ இதில் வச்சு தான் ஏறி போயிட்டுருக்கோம். இந்த ஒரு ஸ்டெப்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் எழுதியிருக்காங்க, தமிழ் எழுத்துக்கள். எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் ஒருவேளை இந்த படிக்கட்டுக்கு வேலை செஞ்சவங்களா கூட இருக்கலாம். எப்படி சம்பத்த எக்ஸ்பீரியன்ஸு?
மரணமாக இருக்குண்ணே. இது எத்தனாவது மலை உனக்கு? 38வது மலை. எனக்கு இது வந்து 4வது மலை. வா சூப்பர். சிவபயணத்தில் அது 38வது மலை. 38வது பயணம். நம்ம வெள்ளையங்கிரி மலை மாதிரியே ஃபீல் தருது. வெள்ளையங்கிரி மலை செங்குத்தாகவே வரும். வெள்ளையங்கிரி மலை சேம் நம்ம முதுகெலும்பு எல்லாமே நேராக இருக்கும். அது கிட்டத்தட்ட 1.5 hour நான் அந்த மலை ஏறணும். 3400 அடி வரும் அந்த மலை. இது வந்து 2800 அடின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2800 அடி இருக்க வாய்ப்பு இல்லை, அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 3600 படிக்கட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெப்பு அப்படின்னாலே 2800 வராது. பாருங்கள் மலை ஃபுல்லாக செங்குத்தாகவே ஏறுறாங்க பாருங்கள். இந்த சைடு ரைட்டில் நீங்கள் பார்க்குறது நாமக்கல். இந்த சைடு பாருங்கள் டார்க்காக தெரியுதா, அது கொல்லிமலை. மேகத்தில் மறைஞ்சிருக்கு, பகலில் காமிக்கிறேன். அது ஆக்சுவலி கொல்லிமலை தான் அது. அப்பா ரோடு எங்கே இருக்குது? இப்போ வந்துட்டு பாதி மலைக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டரில் புதன் சந்தைன்ற ஒரு ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இதோட அடிவாரம் வரும். ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த அடிவாரத்தில் வந்துட்டு நீங்கள் மலைக்கு வரலாம். கன்ஃபியூஷன் வேணாம் ரூட்டில். எங்கே இருந்தாலும் புதன் சந்தை, சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா புதன் சந்தை வழியாகவும், நாமக்கல்லேருந்து நேராக நைனாமலைக்கு அடிவாரமே இருக்குது. அதேமாதிரி இதில் 2 பாதைகள் இருக்குது. படிக்கட்டு பாதைகள் இருக்குது. 3600 படிக்கட்டில் கடந்து மேலே போனால் உச்சிக்கு போகலாம். இன்னொரு சைடு தமிழ்நாடு அரசு வந்துட்டு ரோடு போட்டுட்ருக்காங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2025 இது புரட்டாசி மாதத்தில் முடிக்கிறதாக டார்கெட் சொல்லியிருக்காங்க. பட் அது இன்னும் முக்கால்வாசி வேலை தான் முடிஞ்சிருக்கு. வண்டி பாதி தூரம் தான் போகும். அதுக்கப்புறம் அங்கேருந்துட்டு நடப்பாதை இருக்குது. நெக்ஸ்ட் இயர் மேபி ரோடும் ப்ராப்பராக வந்துடும் போல். ஸோ அப்போ வந்துட்டு ஈஸியாக இருக்கும் வரவங்களுக்கு. முடியறவங்க படிக்கட்டில் வரலாம், முடியாதவங்க காரில் நேராக மேலே போகலாம். ஸோ மேலே இருக்கிற மூலவர் வந்துட்டு வரதராஜ பெருமாள், நைனாமலை, அதாவது அப்பாசாமி. இந்த நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறில் போட்டிருக்கு. உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். ரொம்ப பழமையான கோவில், 2000 வருஷம் பழமையான கோவில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருண இடி மூலயமாக சாமி வந்து இங்கே தரிசனம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கோபுரம் சொல்லியிருக்காங்க. ஒரு கோபுரம் இருக்குது. அதில் இடி வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் இடி விழுமா. அந்த கோபுரத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்தமாரி ஒரு பிரமிப்பான இடங்கள் இருக்குது. ஸோ அதுமாரி அங்கே இருக்கிற தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து சிற்பங்கள் அழகாக செதுக்கியிருக்கும். மிஷினரியில் கூட அப்படி பண்ண முடியாது, அந்த மாதிரி சிற்பங்கள்லாம் அங்கே செதுக்கியிருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலோட அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு சுனை நீர் இருக்குது. மொத்தம் 108 சுனைகள் இருந்துச்சுங்க. அந்த 108 சுனைகளில் காலங்கள் மாறி வறட்சி காரணமாக இப்போ 3 தான் இருக்குது. மீதியெல்லாம் அழிஞ்சிருச்சு. அந்த 3 சுனைகள் வந்து உப்பு கொட்டி வழிபாடு இங்கே ஒரு நடக்குது. நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அந்த குளத்தில் உப்பு கொட்டிட்டு வேண்டிட்டு போனால் அது நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப காலத்து ஐதீகம். அந்த குளம் ஃபுல்லாகவே உப்பாகவே இருக்கும். ஸோ அதையும் காட்டுறேன் வாங்க போகலாம். நல்லாயிருக்கு. மூட்டு வலி இருக்கிறவங்க, இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க இந்த மலை படிக்கட்டு வழி ஏறாதீங்க. ஏன்னா கொஞ்சம் கஷ்டம். ஹெல்த்தியாக இருக்கிறவங்க வாங்க. அது இதுமாரி மார்னிங் டயத்தில் வாங்க. நல்லா ஃப்ரெஷ் ஏர் பாருங்கள். ஃப்ளைட் மோடு மாதிரி இருக்குது. ஃப்ளைட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள். சிட்டி அது நாமக்கல் சிட்டி. ஆக்சுவலி இது ராசிபுரம், நாமக்கல். இது ரைட்டில் தான் சேலம் வரும். அது நம்ம பார்க்க முடியாது. மலை உச்சியில் போயிட்டு காமிக்கிறேன். ஒரு சைடு கொல்லிமலையும் தெரியும். வாங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். 5:45 கோபுரம் தெரியுதா பாருங்கள். அதுதான் அந்த கோபுரம். ஸோ இன்னும் ஒரு 20 minutes ஸ்டெப்ஸில் நடந்தோம் அப்படின்னா சுவாமியை பார்த்து விடலாம். இதோ எங்களுடன் பயணித்து கொண்டிருக்கிறார் வழக்கம் போல். டயர்டாயிட்டு அப்போவே சொன்ன மாதிரியும் முனிவர் தவம் பண்ணுற மாதிரியும். ஸோ இந்த மாதிரி சிற்பங்கள் நிறைய வடிவமைச்சிருக்காங்க. ஒரு அழகான இடம். காற்று நல்லா விட்டே போடுது. சும்மா இருந்தேன் என்ன சொரிஞ்சு விட்டாங்கடா. எடுக்கிறேன். ஊர்ல என்னங்க குரங்கு, இதை பாருங்க. எனக்கு ஒன்று கொடுங்க. எனக்கு ஒன்று கொடுங்க. நல்லா வாங்கிட்டு போகுது, அழகா வாங்கிட்டு போகுது. பயமா இருக்குடா. லைட்டா சும்மா நமக்கு எதுக்கு அவ்வளவு மாறல. அவ்வளவு மாறல. உன்னை ஒன்று கொடுத்து உன்னை ஒன்று கொடு. உன்னை ஒன்று இந்தாடா.